ஒரு கொதி வரணும். picnic spot. காலிஃப்ளவர் நான் யூஸ்வலாக நிறைய டைம் பார்த்துருக்கிறது வந்து வெள்ளை கலரோட காலிஃப்ளவர் தான் பார்த்துருக்கேன். பட் நிறைய வெரைட்டி இருக்குது. பர்பிள் கலர் ஆஸ்திரேலியாவில் நம்ம நிறைய வெரைட்டி பார்க்குறேன் நான் இப்போது. பர்பிள் கலர் காலிஃப்ளவர் டேஸ்ட்டு ஒரே மாதிரியே இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக அந்த கலர் வந்து நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்ணும் பொழுது பர்பிளாக இருக்குது. க்ரீன் கலர் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர் மற்றும் பல ஷேப்புகளோட காலிஃப்ளவர்ஸ் இருக்குது. அதோடது வந்து கோனாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது, இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த பல வெரைட்டியில் இன்றைக்கி நான் வந்து எல்லோயிஷ் ஆரஞ்சு கலரோட காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனுடைய ஸ்டர் ஃப்ரை ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ்டு எல்லோ கலர் வந்திருக்கு. ஸோ இந்த காலிஃப்ளவரோட ஸ்டர் ஃப்ரை இன்றைக்கி பண்ணி ஒரு அழகான மிளகு ரசம் வைக்க போகிறேன். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அந்த பெரிய காலிஃப்ளவர்லேருந்து அது ஃபுல்லாக எடுத்துட்டேன் பாருங்கள். சரி, எடுத்துட்டு குட்டி குட்டி இந்த மாதிரி போர்ஷனாக பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா தனித்தனியாக எடுத்து நறுக்கணும். இப்போ சின்ன சின்ன இதாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு கழுவுவேன். கழுவினா தான் அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி இருந்தாலோ புழு இருந்தாலோ எல்லாம் போயிடும். பட் மோஸ்ட்லி இங்கே க்ளீனாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம அப்படி கழுவி எடுத்துக்கிறது நல்லது. எண்ணெய் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய், வரமிளகா, சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கார்லிக், கருவேப்பிலை, பாயில் வாட்டரில் கழுவின காலிஃப்ளவர் இருக்குது. இதை நம்ம வந்து அதோடு சேர்ந்து ஆட் பண்ணி ஸ்டர் ஃப்ரை பண்ணலாம். சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் உப்பு ஆட் பண்ணல. என்னென்னா ஹஸ்பண்டுக்கு உப்பு வேண்டாங்கிறாரு. அது தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் எங்களுக்கு மட்டும் ஆட் பண்ணிப்போம். அருமையான அந்த மஞ்சள் கலரோட காலிஃப்ளவர் ஸ்டர் ஃப்ரை, ஜீரா காலிஃப்ளவர் ஸ்டர் ஃப்ரை ரெடி. இப்போ வந்து ஆக்சுவலி ரொம்ப மஞ்சள் மணிக்காக இருக்கு இல்லையா, நான் போட்ட டர்மரிக்கை விட அதோட ஒரிஜினல் கலரே இது தான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது இது. அதிக மசாலா யூஸ் பண்ணவே இல்லை. வெங்காயம், சீரகம், வரமிளகாய், தேவைன்னா உப்பு, அவ்வளோதான். ஸ்டர் பண்ணி வச்சாச்சு. ரசமும் ஆயிட்டுருக்கு. ஸோ ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். சரியா? அருமையான ரசம். தக்காளி, மிளகெல்லாம் போட்டு கார்லிக், பூண்டு நல்லா தட்டி போட்டு ரசம் ஆயிட்டுருக்கு. அதுக்கு அந்த இது காலிஃப்ளவரோட பொரியல் சூப்பராக இருக்கும், சூட் ஆகும். ஜம்முன்னு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அதிக மசாலா யூஸ் பண்ணாமல் சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கும் நல்லது. டேஸ்ட்டுக்கு சாப்பிடும் பொழுது மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே 56 வயசு தாண்டினவங்க வந்து கண்டிப்பாக, நானும் அதே லிஸ்ட்டு தான். ஸோ மசாலா பொருள்களை கம்மி பண்ணிவிட்டு சிம்பிளாக சாப்பிட்டோன்னா நமக்கு எந்த வியாதியும் வராது.